ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதை மீண்டும் வலியுறுத்தி இருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு வன்னியரசு அவர்கள். அவர் திண்டிவனம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இணைகிறதா, இடம் கேட்கிறதா அப்படிங்கிறது தான் முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. இது திருமாகாலம் உயர்வோம் மேலும் மேலும் அப்படின்னு விசிகே எம்எல்ஏ வன்னியரசு அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய செய்தியாளர் மணிகண்டன் கூடுதல் விவரங்களோடு இணைகின்றார். மணிகண்டன், முழுசா அவரோட பதிவுல என்னென்ன போட்டிருக்காருன்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட விசிகா தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான ஆதரவை கொடுத்திருக்கிறது. ஆதரவு கடிதம் ஆளுநரை சந்திக்கும் போது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயுடைய அந்த ஆதரவு கடிதத்தில் இணைக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. அந்த நிலையில உயர்மட்ட குழு கூட்டம் ஒரு புறம் ஜூம் மீட்டிங் வாயிலாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த மீட்டிங்ல மிக முக்கிய கோரிக்கைகளை கட்சியுடைய நிர்வாகிகளான உயர்நிலை கட்ட கூட்டத்துல நிர்வாகிகள் முன்வைத்ததாக தெரிகிறது. அதுல ஒன்று ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில கூட்டணிக்கு வரக்கூடிய இயக்கங்களுக்கு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதையே முன்வைத்து இந்த ஆலோசனை கூட்டத்துல உயர்நிலை குழு கூட்ட நிர்வாகிகள் விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் திருமாவிடம் வலியுறுத்தியதாக தெரிகிறது. அதையே கட்சியுடைய துணை பொதுச் செயலாளரும் கட்சியின் இந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றக்கூடிய சட்டமன்ற தெரிவித்திருக்கிறார். அவர் அந்த எக்ஸல பதிவை பார்க்கும்போது தெரிகிறது. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்பதுதான் கட்சியுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இது திருமா காலம், இனி உயர்வோம் மேலும் மேலும் என பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில தமிழக வெற்றி கழகம் அமைக்கக்கூடிய அமைச்சரவையில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் யார் அமைச்சரவையில கலந்து கொள்ள இருக்க போகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. திருமா இந்த தொகுதி திருச்சி கிழக்கு தொகுதியில போட்டியிடுவதற்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு அவர் அமைச்சரவையில சேர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ரைட். அப்போ அமைச்சரவையில தாவேக அமைச்சரவையில் விசிக இடம்பெறும் அப்படின்னு உறுதியா எடுத்துக்கலாமா மணிகண்டன்? ஒண்ணு. ரெண்டாவது, அப்படி இடம்பெறும் என்றால் அமைச்சராக போவது வன்னியரசா அல்லது திருமாவளவன் அவர்களே உள்ள வராரா அப்படின்ற ரெண்டு கேள்விகள் நம்ம முன்னாடி இருக்கு. மணிகண்டன், அமைச்சரவையில இடம்பெற போவது யார் என்பது குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி முடிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகம் சார்பில் கட்சியுடைய தலைவர் விஜய் நேரடியாகவே கட்சிக்கு ஆதரவு அளிப்பதற்கு தொலைபேசி வாயிலாக இணைந்த போது கட்சியுடைய தலைவர், விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அமைச்சரவையில இடம்பெற வேண்டும் என பர்சனலா அவருடைய இன்ட்ரெஸ்ட தெரிவித்ததாக தெரிகிறது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் அமைச்சரவையில யார் இடம்பெற போகிறார்கள் என்பது விசிகா தலைமைதான் முடிவு செய்ய வேண்டியது இருக்கிறது. ஓகே, ரைட். நன்றி மணிகண்டன் விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.